கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. Passion of cross, but God shows His love for us in that while we were still sinners, Christ died for us. Romans 5:8. Payment of cross. Christ redeemed us from the curse of the law by becoming the curse for us. Galatians 3:13. Price through cross. For by grace you have been received. For by grace you have been received, saved through faith, and it is not your own doing, it is the gift of God. Ephesians 2:8. Preservation through cross. Because one person disobeyed God, many become sinners, but because one other person obeyed God, many become righteous. Romans 5:19. For through him we both have access in one spirit to the Father. Ephesians 2:18. சிலுவையின் ஒப்புரவு. முன்னே தூரமார்ந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாயிருங்கள். எபேசியர் 2:13. சிலுவையின் நீதி அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாகப்படுவார்கள். ரோமர் 5:19. சிலுவையின் ஒப்புரவு. அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவின் இடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். எபேசியர் 2:18. சிலுவையின் ஒப்பந்தம். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாக்கிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். லூக்கா 22:20. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர்கள். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. என்னை அனுபவத்திய கிறிஸ்தவனாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு அனுமதி. பிலிப்பியர் 4:13. Peace through cross. For at one time you were darkness, but now you are light in the Lord. Walk as children of light. Ephesians 5:8. Power of cross. For the word of the cross is folly to those who are perishing, but to us who are being saved it is the power of God. 1 Corinthians 1:18. Prospect of cross. And those who belong to Christ Jesus. Preservation of cross. So I am eager to preach the gospel. சிலுவையின் ஒப்புரவு. இதற்கு முன்பு தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாயிருக்கிறீர்கள். எபேசியர் 2:13. பிதாவினிடத்தில் சேரும் சிலாகியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். எபேசியர் 2:18. சிலுவையின் ஒப்பந்தம். முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சிலுவையின் பலன். கிறிஸ்துவனுடைய உபதேசம் கெட்டப்போகிறவர்களுக்கு பைத்தியமாகும். அதை ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாய் இருக்கும். எபேசியர் 5:8. சிலுவையின் கட்டளை. கிறிஸ்துவனுடையவர்கள் அதன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர்
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையின் பலன் எனக்கு பலனாயிரு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13.